நீ போகையில அவர் என்ன சுத்திட்டு என் பாக்கெட்ல இருக்கிற சில்லறை எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிருவார். அண்ணே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு பஸ்ஸுக்கு நீ நடிக்கிறியே அப்படி சொன்னா சவுந்தரு. அப்புறம் என்ன கேரக்டர் கிளி ஜோசியம் ஒன்று சொன்ன அப்படி சேருன்னு சவுந்தரு அது நல்லா இருக்காது. நீங்க பண்ணா நல்லா இருக்காதுன்றாரா இல்ல ஜென்ரலா? சார் பிரபு சார் என்னோட குள்ளம் அப்புறம் பார்த்துங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து பிரபு சார் ஏய் குள்ளப்பா அதாவது எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா. பட் இது விஎஸ் ராகவனா இப்ப பண்ணது. ஐயோ பெரிய வம்பா போச்சே. ஆதித்யா டிவி குறும்பு ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப ஜென்ரல் ட்ரெண்ட் எல்லாம் காமெடியில் நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கவுண்டர் கொடுக்கறதுன்றது, அதாவது ஹலோ கிலோ மச்சி குச்சி நிறைய பார்த்துருப்பீங்கல்ல. பட் இந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கறது, கவுண்டர்னாலே கவுண்டர் அப்படிங்கிறது மைண்டில் வந்துடும். சம்டைம்ஸ் கவுண்டர்னா சவுந்தர்னு ஒரு மைண்டில், அந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கறதுல பிஸ்தா ஒரு சவுந்தர் இருக்கார் காமெடியன். வணக்கம் மிஸ்டர் சவுந்தர். வணக்கம் வணக்கம் வாழ்க சவுந்தர். இப்போ இந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ்லேயே பேச போகிறீங்களா இல்லை வேறு யார் வாய்ஸ்லேயே? இல்லை எனக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருந்து எது கவுண்டரு சவுந்தர்னு உடனே அந்த கவுண்டர் கோச்சிக்கு போகிறாரு. இல்லை கோச்சிக்கு சொல்லிட்டேன் அவர்கிட்ட. அவர் நான் ரொம்ப ஹியூமரஸாக பேசுவேன்னு நினச்சிட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலாக இதை சீசாத்தி முடியும். ஆமாம் ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது உங்ககிட்ட வாசு டைரக்டராக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். இல்லை அது ஒரு நான் கேட்டார் என்கிட்ட நடந்தது. அது ஒரு படத்தில் வேலை கிடைச்சிருச்சா நடிகனில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போல்லாம் வந்து சாங்கில் வந்து 1 2 3 வரும். 1 2 3 4 வந்து தான் சாங் ஸ்டார்ட் ஆகும். அந்த கவுண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் தான் சாங் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து டைரக்டர் கேட்குறாரு நாகராவில் போட்டு, என்ன 1 2 3 4 காணா அப்படின்னாரு. நான் இப்படி பாக்கெட்டில் கையை விட்டுனேன், தெரில சார் என்னன்னு தெரில அப்படின்னு. நான் ஏதோ உங்கள்கிட்ட அசிஸ்டண்ட்டு மாதிரியும் நீ ஏதோ நான் உனக்கு டைரக்டர் மாதிரி நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கிறேன் யோ அப்படிங்கிற. அப்புறமா தான் இவன் ரொம்ப ஓவராக போயிட்டுமோ சார். இல்லை சார் அது வந்து சார் அப்புறம் பம்மிட்டு. வாசு சார் நீங்கள் உங்களை வந்து ரிக்ஷாக்காரனா போட்டாராமே மன்னன்ல. ஆமாம் அதான் ஃபர்ஸ்ட் ரிக்ஷாக்காரன். இல்லை மன்னன்ல ஒரு ரிக்ஷாக்காரன். மன்னன் தான். அது எப்படி ரிக்ஷா நீ ஓட்டுவீங்களா ஆல்ரெடி ரிக்ஷா? இதெல்லாம் கேட்டா அப்படி யாரு கார்த்திக் ராஜா அங்கிள் நீங்கள் உண்மையிலே ரிக்ஷா ஓட்டுவீங்களா? நான் சொன்னேன் எப்பா கற்றுக்கணும்பா ரிக்ஷா. இல்லை பக்கத்தில் ராமதுரை மேனேஜர் அவர் எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது இல்லை நான் பாண்டிச்சேரி தான் ஓட்டி தான் இருந்தான் அப்படின்ட்டு அவருக்கு அது ஒரு சந்தோஷம். சார் காமெடி பண்ணாதீங்க சார். ஆனால் போய் வள்ளூர் கோட்டத்தில் போய் ஒரு ரிக்ஷாக்காரங்கிட்ட இந்த படத்துக்கு, ஏன்னா ரஜினி சார் நடிக்கிறாரு, அவர் மாட்டு ஏறி விட்டு நான் மட்டும் எங்கே விட்டேன்னா அது ஒரு சைடு இருக்கு ரிக்ஷா. ஆமாம் ஒன் சைடு பேலன்ஸ். கரெக்ட். ரிக்ஷாக்காரன்ட்ட காசு கொடுத்துட்டு கற்றுக்கணும் அப்படின்றேன். ஏன்பா ஆள் நீட்டாகிற டீசென்ட் ஆகிற எதுப்பா உனக்கு எதுக்குப்பா அப்படின்னா. இல்லைண்ணே படத்தில் நடிக்கிறேன். யாரு கூட ரஜினி அப்படியா ஃப்ரீயாக கத்துறவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீயாக அது அந்த பேலன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கற்றுட்டு சிவாஜி கார்டனில் ஷூட்டிங். நீங்கள் அந்த சீனை பார்த்தீங்கன்னா அந்த சீனில் இதான் என் மாமனார் வீடு அப்படின்வார் ரஜினி சார். அப்படியே கையை எடுப்பேங்க, ரிக்ஷா தள்ளிட்டே வந்துட்டு அப்படியே கையில் என்னப்பா சொல்கிற அப்படின்னு ரிக்ஷா போயிட்டு இருக்கோம். பிடிப்பார் அப்படி பிடிப்பேன். அது என்னன்னா அது ஒன்று. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு டைலாக் ஏதோ அவர் மிஸ் பண்ணிட்டார். டைரக்டர் அங்கேருந்து கத்துறாரு, யோ இதே மறுபடியும் அப்படின்னு. சார் இல்லை ஏன் மிஸ்டேக் அதான் ரஜினி சார். இதே வேற யாராவது உங்கள் மிஸ்டேக் ஆக்சுவலி இல்லை அவர் மிஸ்டேக் தான். நீங்கள் மிஸ்டேக் பண்ணலையா? நான் மிஸ்டேக் பண்ணல தலைவர். அவர் மிஸ்டேக் பண்ணதை அவர் மிஸ்டேக்னு ஒத்துக்கினார். டைரக்டர் பண்ணிருக்காரு மிஸ்டேக். டைரக்டர் மிஸ்டேக் பண்ணல, இவர் டைலாக் விட்டார். ஹலோ நீங்கள் இந்த போட்டு கொடுத்து வாசார் இருக்கிற நல்ல ரிலேஷன்ஷிப் உடச்சி விட்டுருங்க போலுக்குதா. வாசார் வந்து என்னன்னா டைலாகு நான் நினச்சிட்டார் லாங் ஷாட் தலைவர் அது, அதனால நான் நினச்சிட்டார். பட் இப்போவும் ஓட்டுறீங்களா ரிக்ஷாலாம்? இல்லை ஒருவேளை ஒழிச்சிட்டாங்களே. லைஃப் ஆரம்பிச்சது வெற்றி கொடி கட்டுல சின்ன தம்பியில் யாரு நீங்க தான்? சின்ன தம்பியா? சின்ன தம்பி வந்து அண்ணன். சின்ன தம்பி தான் அண்ணன் பிரபு. ஓ சரி. நீங்க இளைய பிரபு. அவர் இளைய திலகம் தலைவா. இளைய திலகம். நீங்க கலகம். ஆமா கலகம். மாட்டினேன் ஒரு விஷயத்தில் அப்படி மாட்டினேன். எப்படி தப்பிச்சிருவீங்களே? தப்பிச்சிட்டேன். இல்லைப்பா மாட்டினா பக்கா. ஏன்னா பிரபு சார் கேட்டார் கரெக்டாக வார்த்தையை கேட்டார். நான் சொன்ன வார்த்தையை டிகேஎஸ் பாபு தான் மாஸ்டர். அட உச்சந்தல உச்சியில உள்ளி இருக்கும் தீயில பாட்டு, அந்த பாட்டு எடுக்கிறோம். அது குதிரை வண்டி. அந்த வண்டியில் வந்து இப்படி ட்ராவலி ஷாட் வச்சுக்கிறார். நான் என்ன பண்ணேன், நான் இப்படி என்ன பொசிஷன் கொடுக்க சொன்னாங்க. நான் குனிஞ்சு இப்படி பார்த்தேன்னா சொல்லிட்டு மாஸ்டர்கிட்ட சொன்னேன் கேமராமேன்ட்ட, சார் பிரபு சார் என்னோட குள்ளம் அப்புறம் பார்த்துங்க அப்படின்னு. பக்கத்தில் இருந்து ஏய் குள்ளப்பா பிரபு சார் தூக்கி வாரி போடு. சார் இல்லை சார் பொசிஷனுக்காக. வாசு என்ன குள்ளன்றாப்பா, என்னப்பா இது என்னன்னு கேளுப்பா, கேட்டால் தான் நான் ஷாட்டுக்கு வருவேன் அப்படி. பாப்பா அப்புறம் ஜாலியாக. ஆனால் ரொம்ப ஜாலியான ஆள். குதிரான ஹைட்டு தான். ஆமாம் நார்மல் ஹைட் தானே. என்னை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பேன். குதிரையா?
இல்ல குதிரை ஆயிடுச்சு. குதிரையே இல்லை அந்த சீனில், வண்டி மட்டும்தான் இருந்ததுன்னு எத்தனை தடவை சொல்கிறது? தேங்காய் சீனிவாசன் ஆயிரும் நான். ஜிப்புற ஜிப்பா ஜிக்கா ஜிங்கிற ஜக்கு ஜக்கா. சின்ன சேஞ்ச் இந்த ஒரு டைலாக வச்சுக்கிட்டு 30-35 வருஷம் இல்லை பெரிய வடிவேலு தான் மாத்தினார் உங்க ரோல். அதில் என்ன வெட்டி கொடுக்குறது ஆக்சுவலாக வந்து கிளி ஜோசியம் ஒரு மேட்டர் வந்து. ஓகே ஓகே. அந்த கேரக்டர் தான் என்ன சேரன் கூட்டாப்பி. அப்போ வடிவேலு பார்த்துக்கலாம் உட்காந்து பேசிக்கிறாங்க. நான் கிராஸ் பண்ணுறேன். சௌத்ரு என்ன கேரக்டர். பொதுவாகவே அந்த குணம் வந்து இவர்கிட்ட பார்த்துருக்குறேன், ரஜினி சார்ட்ட பார்த்துருக்குறேன். நீங்கள் ஒரு ஆள் உள்ளே வராங்க, ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வராங்க, என்ன கேரக்டர் சார் இந்த அந்த ரிக்ஷா சூப்பர் பாஸ் சீன் அதே மாதிரி வடி சவுந்தரு. அப்புறம் என்ன கேரக்டர் அப்படி கிளி ஜோசியம் ஒன்று சொன்ன அப்படி சேரன்னு. அது நல்லா இருக்கா சவுந்தரு அது நல்லா இருக்காது. நானே பேசுகிற பக்கம் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்காதுன்றாரா இல்லை ஜென்ரலாக நல்லா இருக்காது? ஸோ ஓகே. அதுக்கப்புறம் இது என்னாச்சு? உடனே விட அப்புறம் பங்காளி தான் கூட பங்காளி வாங்க சவுந்தரு போட்டுருவோம் ஒட்டக்கப்பல் நல்லா இருக்கும் பங்காளி. சரி ஓகே. அப்புறம் மீசை நம்ம மதுரைக்கார மீசை வச்சுருவோம் அப்படின்ட்டு அப்புறம் மீசை வச்ச சவுந்தரு கரெக்ட் பண்ணிட்டு ஓடு அப்புறம் போயிட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வந்த உடனே அந்த சீன் முடிஞ்சு படம் ஷூட்டிங் முடிஞ்சு நான் வந்து வடிவேல் அப்போ ரெகுலராக பார்ப்பேன். நான் மதுரைக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு வடிவேல் ஆஃபீஸில் பார்த்தா சொன்னேன், தலைவா நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறான் தலைவர் மதுரையில் அப்படின்னா. சவுந்தரு அவன் மாதிரி தான் நம்ம பேசிட்டு பழச்சிட்டு இருக்கிறோம், நீ பொழப்பில் மண்ணை போட்டு சவுந்தரு. ஸ்டார் வேல்யூ இருந்தால் தான் அந்த தியேட்டர் உள்ளே வருவேன்னு ஸ்டார் படத்தை போடுறாங்க. ஆமாம். இப்போ ஸ்டாரே இல்லாமல் ஒரு படம் காக்கா முட்டை மாதிரி ஒரு படம் வச்சுங்களேன், அது இப்போ அதை நம்பி அது ஹிட் ஆகுது இல்லை. அதுக்கு என்ன ஃபேக்டர்? நான் உள்ள வரதுக்கு எனக்கு என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு ஃபேக்டரே இல்லை. கரெக்ட். ஆனால் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடுதுன்னா அது ஏதோ ஒன்று இருக்குல்ல அந்த படத்தில். அப்போ மவுத் டாக் ஆஃப் ஓகே 100%. நீங்கள் சதுரங்க வெட்டுன்னு ஒரு படங்க. ஆமாம். அந்த ஃப்ராட் பண்ணுற இது. ஆமாம். அந்த ஃப்ராடு தனம் பண்ணி இந்த கிட்டத்தட்ட மகாநதியோடைய நிறைய வெர்ஷன் அந்த வில்லனோட டெவலப் பண்ணுது அந்த ஃபினான்ஸ்ல ஏமாத்து. ஆமாம். ஆனால் அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது வந்து லிங்குசாமி. ஓஹோ. நீங்கள் எங்கே திரும்பினாலும் சதுரங்க வேட்டை. ரேடியோவில் கேட்டிங்கன்னா சதுரங்க வேட்டை, காரில் போனீங்கன்னா சதுரங்க வேட்டை, டிவியில் பார்த்தா சதுரங்க வேட்டை. அதே மாதிரியே தாய்க்கிழவி பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டு சிவகார்த்திகேயன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு செல்லமாக வச்சுக்கிற பேர் சோஷியல் மீடியா மாஃபியா. அதை கொண்டு போய் சேர்க்குறது, அதை கொண்டு போய் சேர்க்குறாருங்க பாருங்க. ஒரு இடத்த நீங்கள் தாய்க்கிழவி படம் எல்லாரும் என்கிட்ட என் ஒய்ஃபு இப்போ தாய்க்கிழவி படத்துக்கு போகலாமா, என் ஒய்ஃபு படம் பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சு, படத்துக்கு கூப்பிடுவோம் முடிவு எடுத்தாங்க படம் பார்க்கக்கூடாதுன்றது. அவங்களுக்கு என்னவோ படம் நான் நடிக்கிறதுனால இருக்கலாம். உண்மையிலேயே நான் வந்து வீட்டில் இருக்கும்போது இப்போ அந்த இவரை பார்த்தம்பா, அந்த எந்த நடிகரில் அவரை பார்த்தம்பா. அப்படியா? நான் மறுபடியும் வேற யாராவது அந்த ஷூட்டிங்கில் அந்த இவர் தான்பா. அப்படியா? ஒரு நாள் கூட நீ சினிமாவில் இருக்கிறியே, நான் இந்த படம் உனக்காக பார்த்தேன் பண்ணியிருக்கிற, ஓகே. ஆனால் ஒரு விதத்தில் அது நல்லது. ஏன்னா நம்மளை அப்பா நீ நடிக்கிறியே அப்படி சொன்னா அப்படியா அப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்காம நிறைய பேருக்கு இன்டர்வியூலேயும் இந்த ரியாக்ஷன் வருது. பல பேர் நகைச்சுவை நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான் நடிப்பு எல்லாம் அந்த லெவலில். நான் சிரிப்ப தலைவர் அந்த இன்டர்வியூலாம் பார்த்தா எனக்கு ஏதாவது எகத்தால கொண்டாட்டமாக இருக்கு எனக்கு. அது நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஆளுங்க. ஐயோ சிரிப்புங்கிறது செல்லம் இந்த கண்ணெல்லாம் அப்படி உருட்டிக்கிட்டு சிரிப்புங்கிறது பட்டு இப்படிலாம் ஏதோ உள்ளுக்குள்ள ஐஸ் கட்டி இருக்கு போல ட்ரெஸ்ல. ஏறுமா அது நிறைய பேர் என்ன தெரியுமா, அது உன்னையே ஏமாத்திக்கிறது தான் இல்லையா? ஆமாம்மா. சரி, இப்போ அந்த மிமிக்ரி வாய்ஸஸ் பிரமாதமாக பண்ணிட்டீங்க. ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆமாம், ஒரு கொஞ்சம் பார்த்தேன், நல்லா செம்ம டேலண்ட். பட் அது யூஸ் ஆயிருக்கா சினிமாவில்? எப்பயாவது சினிமாவில் யூஸ் ஆயிருக்கு. சத்யராஜ் சார் கண்டுபிடிச்சி ஒரு படத்தில் வந்து அஜித் மாதிரி பேசணும். ஆக்சுவலாக அவரு அஜித் மாதிரி பேசி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பிடிச்சாரு. அவர் நல்லா மிமிக்ரி பண்ணுவார். நீங்கள் பண்ணுங்க. பாலையா வாய்ஸ்லாம் செஞ்சே வரும். ஓ ரியலி? அதாவது எனக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா, அங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு சோடா கடை இருக்கு, சோடா கடை. அந்த வாய்ஸ் தான் லைட்டாக சிங்கிள் இப்போ பண்ணது யாருக்கு? ஐயோ பெரிய வம்பா போச்சே. பாஸ்கி கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி நம்ம மாட்டிக்குவோம் ஐயா, மாட்டிக்குவோம். இது இல்லை சும்மா ஜோக்ஸ் அப்பார்ட், பிரமாதம். அப்படியே பாலையா கொண்டுறீங்க நீங்கள். ஹவு குவிக் ஆர் யூ? டயலாகை படித்ததும் அப்படி பண்ணுவீங்களா இல்லை எப்படி? இல்லை, ஒரு டேக் மேக்ஸிமம் ஒரு டேக் தான் போவேன். ஆனால் பட் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வடிவேல் கூட நடிக்கும்போது மானிட்டர் நிறைய பார்ப்போம். ரிஹர்சல் விவேக்கு பயங்கர ரிஹர்சல்.
விவேக் வந்து ஒரு 10 தடவை பார்த்து நமக்கே டைலாக் எல்லாம் மறந்து அந்தளவுக்கு ஆகிடும். அவர் அது அது பெர்ஃபெக்ஷனுக்காக நிறைய பார்ப்பார். எனக்கு ஒரு 2 தடவை பார்த்தா போதுன்னு நினைப்பேன் நான். ஒரு தடவை 2 தடவை அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் தலைவா. நீங்கள் ஒரு சீன் வந்து ஒரு டைலாக் பார்க்குறோன்னா ஒரு டைலாக் ஒரு மாடுலேஷன் உண்டா இல்லை இந்த மாடுலேஷன் பேசு அப்படின்னா பண்ணலாம். நீங்கள் இப்படி 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 இப்படின்னு பார்த்து என்ன பண்ண வடிவேல் டப்பிங்லாம் வந்து பின்னி எடுத்துடும். அப்படிங்க ஒரு படத்தில் செருப்பு திருடிடுவேன் நான். செருப்பு படத்தில் அவர் ராஜாவா ஊர் நகர்வாலை வருவார், செருப்பு அடிச்சிடுவான். இப்போ இந்த செருப்பு விற்கணும் சந்தையில் போய் நான் விற்ற செருப்பு செருப்பு இப்படி தானே விற்போம். டப்பிங் தேட்டில் வந்துட்டு அப்படி வடிவேல் சவுந்தரு இப்படி இப்படி சொல்லு சவுந்தரு இப்படி சொல்லு நல்லாயிருக்கும். எப்படி தலைவர செருப்பு 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 இந்த மந்திரம் உதவுங்கள்ல அந்த மாதிரி தலைவரை இது ரொம்ப ஓவராக இருக்குது தலைவரை. என்னவோ ஒன்று பண்ணணும். அவர் கிரியேட்டிவாக இருக்கணும் வடிவேலுக்கு. உண்மையிலே நான் நிறைய நேரத்தில் நினைப்பேன் வடிவேல் மாதிரி இங்கே ஒரு கவுண்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப கஷ்டம் தலைவரை. வீரப்பண்ணன் ஒரு ரைட்டர் இருந்தது. செம்ம ரைட்டர். அவர் சொல்லுவார் நாகேஷ் நானும் நடிப்போம், நான் தான் ட்ராக்கு. ஆனால் நாகேஷுக்கு அந்த டைலாக் கொடுக்காம நான் பேசணும்னு வச்சுன்னு இருப்பேன். டேக்கில் பேசிடுவோம். அப்போல்லாம் அது மாதிரி தானே இருக்கும். டேக்கில் பேசிடலான்னு நினைப்பேன், அவன் போய் எனக்கு முன்னாடி பேசிடுவான். இவர் நினச்சதை. அப்போ என்ன சென்ஸ் அது அந்த ஹியூமர் அதுதான் நடிகனுக்கு வந்து அது இருக்கணும். அதில் ஜெயிச்சா தான் நீங்கள் பீக் வரணும். காமெடி இப்போ டைலாக் மேடையில் பார்க்குறோம், கவுண்டர் வந்து கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்க, அது அப்படியே ஸ்க்ரீனில் வந்து அது சிரிப்பு வராது இல்லையா? அது அப்படியே பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன சீக்ரெட் இருக்குது? அதில் பாடி லாங்குவேஜ் முக்கியமாக என்ன முக்கியம்? அந்த மாடுலேஷன் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆமாம், அந்த சீனுக்கு நீங்கள் என்ன மாதிரி அவுட்புட் கொடுக்குறீங்கன்றது தான் அது உள்ளுக்குள்ள சிச்சுவேஷன். இப்போ ஃப்ரெண்ட்ஸில் வர மாதிரி பெயிண்டிங். ஆமாம், அதே தான். இப்போ நீங்கள் ஒரு இழவு வீடு தலைவர ஒரு இழவு வீட்டில் நேராக வந்துட்டு யார் இவனோட பர்பஸ் என்னென்னா அங்கேருந்து எதாவது அடிச்சுட்டு போகணும், அதுதான் வரான். வந்துட்டு நடுவில் பொம்பளைங்க மத்தியில் உட்காந்து ஆத்தா நீ போகையில் நம்ம நடிச்ச படம் தான் போகையிலேன்னு சொல்லிட்டு வடியல் நான் இங்கேருந்து வரும். அது அழகிறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது. அதெல்லாம் பொம்பளைங்க மத்தியில் உட்காந்துங்க நான் போகையில் உன் தொல்லை தாங்க முடியாமல் தாண்டா போயிடுச்சது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிச்சி ஆத்தா நீ போகையிலன்ட்டு அவர் பாக்கெட்லேருந்து நான் பரிசு அடிச்சிருவேன். இப்போ அவர் வந்து என்ன வந்தான் எங்ககிட்டயவா அவர் மறுபடியும் ஆத்தா நீ போகையில் அவர் என்ன சுற்றிட்டு என் பாக்கெட்டில் இருக்கிற சில்லறை எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிடுவார். நான் இப்போ அண்ணே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லைன்னு பஸ்ஸுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கோ பிக்கப் பண்ணி இது என்னென்னா இது டைலாகாக இருந்தது. நான் சொன்னேன் வேல்முருகன் தான் டைரக்டர். இது இழவு கூட இருக்குது ஒப்பாரி மாதிரி பண்ணலாமா தலைவர் ட்ரை பண்ணலாமா? சூப்பராக இருக்கும் சவுந்தரு ஒப்பாரியாக மாற்றினது. இது பாலா என்கிட்ட ஒரு தடவை பாலா பார்க்கும்போது சொன்னார் அந்த காமெடி எக்ஸ்ட்ரானரிங்க ரொம்ப ரசிப்பங்க அப்படி. இந்த மாதிரி சில நேரத்தில் அது மாதிரி உருமாறிடும்ல. இப்போ நீங்கள் நாடகத்தில் இது பண்ண முடியும் ஃபிக்ஸ்டு இது நாடகம். பாஸ் நம்ம ஆடியன்ஸ் அதுக்கெல்லாம் சிரிக்க மாட்டான்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி குழப்பறது தான். வேற என்ன மணிரத்னம் படம்லாம் வச்சுக்கிங்களா? பார்த்துருக்கேன் அவ்வளோதான். இல்லை பார்க்குற மாதிரி நடிச்சிங்களா? பார்த்தேன் சிலது. அது ஒரு ஏதாவது தோணியிருக்கா அந்த ரோல் நம்ம பண்ணி? எஸ் எஸ் சந்திரன் இல்லாத இறந்துட்டார். அவர் சொன்னார் ஒரு காமெடி எஸ் எஸ் சந்திரன் நடிச்சிட்டு வந்தார். ஆமாம் ஒரு திருடா நினைக்கிறேன். சத்யராஜ் சார் நாங்களாம் உட்காந்துதோம். அண்ணா இது மாதிரி என்னென்ன மணி சார் படம் பண்ணிக்கல எப்படி ஸ்டார்ட் ஆக்ஷன் அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டானுங்கப்பா இருட்டு. சரி, இப்போ உங்கள் ஹியூமரை ஹேண்டில் பண்ண பெஸ்ட் டைரக்டர் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்கள் ப்ரெசன்ஸ், டைலாக், ஆர்டிகுலேஷன் எல்லாத்தையும் நல்லா பண்ணது யாருன்னு சொல்லுவீங்க? ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒட்டகப்பால் அரிசி கடையில் வடிவேல் வந்து ஆட்டை போட்டு போவார். ஆமாம் தராஸ் தட்டு கிராஸ் தட்டு. ஆமாம் அது ரொம்ப அது வந்து டைரக்டர்ன்றதை விட வடிவேல் தான் சொன்னேன். வடிவேல் தான் செஞ்சு காட்டினது எல்லாமே. ஒட்டகப்பால் வந்து சேரன் சொல்லி காட்டுது. ஓகே, சேரன் நடிச்சு காட்டினது. இப்போ டப்பிங் வரும்போது காமெடியை பொறுத்த வரைக்கும் ஸ்பான்டேனியஸு கேட்ட உடனே கவுண்டர் கொடுக்கறதுலாம் இருக்குல்ல, வேல்யூ இருக்குல்ல. இப்போ டப்பிங்கில் வரும்போது நீங்கள் அந்த ஆல்ரெடி பிரமாதமாக அடிச்ச ஜோக்கு கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணணுன்றிச்சு சத்தியமாக 100% பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 200% அங்கே தான் நீ பண்ணணும். டப்பிங்கில் தான். டப்பிங் மாதிரி ஒரு விளையாடுறதுக்கான இடம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா கூட ஆள் கிடையாது, தனியாக பண்ணுறீங்க டப்பிங். அந்த கரெக்டாக வேவ் லெங்த் எப்படி வரும், எப்படி பிடிப்பீங்கன்னு கேட்குறேன். அதுதான் நீங்கள் இப்போ ஒரு அந்த இடத்துல நீங்கள் இப்போ படத்தில் கூட அந்த இடத்த விட்டுருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் பார்த்துறீங்க, நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். டப்பிங்கில் தான் கரெக்ட் பண்ண முடியும். ரைட் வேற எங்கேயும் கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ டப்பிங்கில் இந்த இடத்துல இந்த டைலாக் அது நீங்கள் லைட்டாக இப்போ லிப் இல்லாத இப்போ சஜஷனில் இருக்குன்னு வச்சிங்களேன், அங்கே போடுறது. ஓகே.
ஸோ இந்த மாதிரி ஏற்றி டப்பிங்கில் தான் வடிவெல்லாம் டப்பிங் தான். ஓ, இதெல்லாம் டப்பிங்கு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங், காமெடி ட்ராக் எழுதுறதுங்கிறது அது மாதிரி தான் பண்ணுவீங்களா? ஐ திங்க் யூ ரன் யுவர் ஓன் யூடியூப் சேனல் வேற இல்லை இப்போ? ஆமாம், பண்ணியிருக்கேன், நிறைய பண்ணுவேன். பட் என்னன்னா டைரக்ஷன் அதுதாங்க. இப்போ அதுதான் இப்போ நம்ம ஒரு ஒரு கதை நான் பண்ணுறேன், சத்யராஜ் சாருக்கு சொல்கிறேன். சத்யராஜ் சார்கிட்ட இதே மாதிரி நான் ஒரு படம் இப்போ பண்ணுறேன்றாரு. ஓஹோ, இது நீங்கள் கரெக்ட் ட்ராக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமாம், இதை மாதிரி தான் இப்போ நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, ரைட்டு. உடனே சரி நம்ம ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமான்னு கேட்குறாரு. ஒர்க் பண்ணலாம் சார். அதுதான் வில்லாதி கூட 3 ரோல்ஸ் இல்லை, 3 ரோல்ஸ். அதில் நான் ஒரு நல்ல ரோல். அது நான் எதுக்கு ஒர்க் பண்ணுறேன்னா, சரி இதோட ஒர்க் பண்ணால் நம்மளுடைய கெப்பாசிட்டி தெரியும். சரி அதை வச்சு சத்யராஜ் சார் கால்ச்சிட்டேன். ஆனால் அப்புறமா தான் சொல்கிறாரு, ஒரு படம்லாம் முடிஞ்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நல்ல ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் புது டைரக்டருக்கு பண்ணுறதில்லை அப்படின்னு. அதான் அதுக்கப்புறம் அஜித் சார் ட்ரை பண்ணேன். அப்போ அவர் வந்து என்னென்ன பிரச்சனைனா, நான் பேசும்போது அவங்க ஒரு அஜித்தாக இருப்பார். அதுக்கப்புறம் வாலின்னு ஒரு படம் வந்துடும், வேற லெவல் போயிடுவார் அவர். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஸோ அந்த இடத்துல ரீச்சே பண்ண முடியாத இடத்துக்கு அவங்க போயிடுவாங்க. இதுதான் மேட்ரு. இப்படி தான் எனக்கு ஆச்சு. ஒரு தடவை சூர்யாட்ட மட்டும் ஒரு கதை சொல்கிறதுக்கு சத்தின் இருக்குது, அப்படி காமெடி ஆக்டர் சத்தின். அவர் மூலிமா போய் ஒரு ரூட்டு பிடிச்சி போய் சூப்பராக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சூர்யா வந்து எனக்கு குட்லக் தேட்டரை பார்த்து லைட்டாக அப்படி பம்பறாரு. நான் உடனே தலைவரே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வேறு அது வேறு, படத்தில் ஏன்னா கூட நிறைய நடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதனால் இதாக மிஸ் ஆயிடுச்சுன்னா இல்லையா தலைவரே, நடிப்புன்றது உலகத்திலேயே ஜாலியான தொழில் நடிப்பு தான், ரெகுலராக இருந்தா. இல்லைன்னா பட் உங்களுக்கு ரெகுலர் ஆஃபர்ஸ் வந்துருக்கு ஓரளவுக்கு. இப்போ என் கூட நடித்த பல பேர் இல்லை, பல பேர் ஊருக்கு போயிட்டான். ஆனால் பட் ஸ்டில் நம்ம இப்பயும் வந்து சுந்தர்சி படம் மூக்குத்தி அம்மன் 2 பண்ணுறேன், ஓகே, புருஷன் பண்ணுறேன், விஷால் படம் இன்னொரு படத்தில் போலீஸ் கேரக்டராக பண்ணுறேன், வெப் சீரிஸ் பண்ணுறேன், சீரியல் பண்ணிட்டு எல்லாமே கூத்துல அணி கூட போயிட்டு வந்துடுவாரு. சௌந்தர் இன் ரியல் லைஃப் எப்படி இப்போ இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க, ப்ரோக்ராம் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ ஜென்ரலி when you meet public ரிலேட்டிவ்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது என்ன டைப்? இந்த டைப் தான். இதே தான். ஓகே, சேம். ஸோ ஹியூமர் கீப். அது சில பேருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கெல்லாம் நான் எப்போ பார்த்தாலும் சீரியஸாகவே இருக்க மாட்டேன், சிரிச்சினே இருக்கலாம். கரெக்ட், லூசு. நான் சிரிச்சினே இருந்த ஜோக் வச்சுனே இருந்தா இவனே எப்போ பார்த்தாலும் சிரிச்சினே, அதுக்கு ஓப்பறோம். என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சினே என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கலாம். பைத்தியக்கார மாதிரின்றது நம்மள சிரிச்சினேங்கிறான்றது. அதாவது நம்மளோட பார்வையில் தான் அவங்க அது பேர் தெரிவாங்க. ஆனால் நம்ம எதாவது பண்ணால் அப்படிதான். நம்ம சீரியஸாக இருந்தான்னு வச்சுங்களேன், அவங்க சிரிச்சுன்னுக்குறாங்க. இதான் மேட்ரு. அண்ட் எவ்வளோ நம்பர் ஆஃப் மூவிஸ் சௌந்தர் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க? மோர் தென் 180. ஐயோ, 180 மூவிஸ், அப்பா உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். எவ்வளோ ஸ்பேன் ஆஃப் எவ்வளோ இயர்ஸில்? 30 இயர்ஸ். 30 இயர்ஸில் 180 ஃபிலிம்ஸ் கம்மி தான். பார்த்துருக்கீங்களா? இல்லை நடிச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியாது, மக்கள் சொல்கிறது தான். இப்போ பழைய படங்கள்லாம் இப்போ திரும்பி பார்க்கலாம்னா ஒரு 2-3 படங்கள் எதிர்பார்ப்பீங்க உண்மையிலேயே? காமெடி என்ன வச்சுப்போமே. எனக்கு அட்டகாசம் ஒரு படம், அஜித் அட்டகாசம். ஆமாம், அதில் வந்து அந்த சரண் சார் தான் டைரக்டர். ரொம்ப அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட கேட்கும்போது சவுந்தர் உண்மையிலே இல்லை, ஆனால் பட் நான் ஒரு கேரக்டர் உங்களுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். வில்லன் கூடயே வர்றது. அது வில்லனுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் எப்பயுமே. அவனை யாராவது விஷம் வச்சு கொண்டுருவாங்களோ, யாராவது ரொம்ப அலர்ட்டாக இருப்பான். அதனால் அவன் எங்கேயாவது சாப்பிட சொன்னாங்கன்னா முதல்ல என்ன தான் சாப்பிட சொல்லுவோம். டெஸ்டிங்கு நான் அந்த பயந்துனே சாப்பிட்ணும். ஏன்னா விஷம் இருந்ததுன்னா நீங்கள் நடிப்புக்காக உயிரே விடுவீங்க. உயிரை விட முடியாது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் விட முடியும். அதில் விஷம் இருந்தால் தான் விட முடியும். அதனால் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பெருமாள்னு ஒரு படம் நடித்தேன். பெருமாள்னு ஒரு படம். பெருமாள் இது சுந்தர்சி ஹீரோ, வின்சென்ட் செல்வா டைரக்டர். அந்த படத்தில் வந்து நாட்டாமை கேரக்டர் பண்ணோம். சுந்தர்சி காம்பினேஷன், சுந்தர்சி இளவரசி எல்லாருமே. அந்த சீன் முடித்த அன்னைக்கு சுந்தர்சினை கூப்பிட்டு போயிட்டு பெரிய பார்ட்டி, ஜாலியாக இருக்கும். ஆஃபீஸ் ரூம்னு உள்ளே போய் சிவாஜி அடிப்பார். அதே தான், அந்த மாதிரி. ஏன்டா நடிச்சா சிவாஜி நினச்சேன் நான். ஆனால் பார்த்து கடைசியில் பார்த்தா ஹாப்பி மொமெண்ட். பியூட்டிஃபுல், லவ்லி சௌந்தர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ரசிகர்களே, இந்த சண்டே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சௌந்தர் வந்து சும்மா எலக்ட்ரிஃபை பண்ணி விட்டுருக்காரு. பவர் கட் இருந்தால் கூட நீங்கள் சிரிச்சினே இருப்பீங்க. அந்த அளவுக்கு சௌந்தருடைய ப்ரெசன்ஸ் வந்து கவுண்டரில் சூப்பராக இருந்தது. மறுபடியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கெஸ்டோட அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அவனோட ஃபேவரட் சிரித்தாலே இனிக்கும்.